பாக்கியலட்சுமி தொடரில் வீட்டை காலி பண்ணுற போகிறதா ஹவுஸ் ஓனர்கிட்ட ராதிகா சொல்கிறாங்க. இது விஷயமா கோபிகிட்ட பேசுகிறாரு. என்ன சார், 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி தான் காலி பண்ணணும். ராதிகா வீட்டை காலி பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அப்படி காலி பண்ணால் 2 மாதம் வாடகை நான் பிடிச்சிக்கிட்டு தான் தருவேன். வாடகைக்கு உடனே ஆள் வர மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. கோபியை பார்க்க பாக்கியா வராங்க. இதுமாரி வீட்டை காலி பண்ண போகிறதா சொல்கிறாங்க. யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்த, நீ மட்டும் எப்படி இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பேச்சு நடக்குது. அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வாக்குவாதம் அதிகரிக்குது. இதில் கோபிக்கு மீண்டும் ஹார்ட்டில் வெளி வந்து மயங்கி விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுக்கிட்டு போகிறாங்க. ஒன்னால தான் இப்படி ஆச்சு, இதுக்காகத்தான் உன்னை நான் வர வேணான்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செழியனோட ஆஸ்பத்திரியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ராதிகாவுக்கு பாக்கிய ஆறுதல் சொல்கிறாங்க. ஒன்றாவது ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. 2 பேரும் வாக்குவாதம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவள் கால் பண்ணிட்டு போனால் போயிட்டு போகிறா, நீ எதுக்கு தேவையில்லாத பேசுகிற அப்படின்னு கோபியை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாங்க. வீட்டுக்கு வர செழியங்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவள் வேண்டாம் வேறப்பா பதில் சொல்லிட்டு நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிடுறான். வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எந்த குழப்பமுன்னா நான் வரல அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க.